Hello, welcome to this lecture on Bayes theorem. This is lecture 7. Box A contains 8 items, of which 3 are defective, and box B contains 5 items, of which 2 are defective. Box A will 8 item இருக்குது, அதில் 3 வந்து defective item. Box B ல வந்து 5 item இருக்குது, அதில் வந்து 2 வந்து defective. அப்போ இதுக்கான ட்ரீ டயக்ராம் எப்படி வரும்னா, மொத்தம் 8 ஐட்டம் இருக்குது. 8 ஐட்டத்தில் 3 வந்து டெஃபெக்டிவ். இது பாக்ஸ் ஏ. 3 டெஃபெக்டிவ்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டெஃபெக்டிவ் ஐட்டம் வந்து எத்தனை இருக்குன்னா 5/8. அதே மாதிரி பாக்ஸ் பியில் 5 ஐட்டம் இருக்குது, அதில் டெஃபெக்டிவ் ஐட்டம் வந்து 2. இப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுனா 2/5. இதுவே நான் டெஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/5. இப்போ பாக்ஸ் ஏ 8 items of which 3 defective and box B 5 items of which 2 are defective. இதில் முதல் கேள்வி, an item is drawn at random from each box. இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இதை அப்புறமா பார்க்கலாம். an item is drawn at random from each box. இதுக்கான அர்த்தம், பாக்ஸ் ஏவிலேருந்து ஒரு பால் ஒரு ஐட்டம் ஒன்று எடுக்கிறோம், அதேமாதிரி பாக்ஸ் பியிலேருந்து ஒரு ஐட்டம் ஒன்று எடுக்கிறோம். இதில் முதல் கேள்வி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஐட்டம்ஸ் ஆர் நான் டிஃபெக்டிவ்? நான் ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் ஒரு ஐட்டம் எடுக்கும் பொழுது பாக்ஸ் ஏவில் இருந்து நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி, பாக்ஸ் பியில் இருந்தும் நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. இதில் பாக்ஸ் ஏல நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 5/8. பாக்ஸ் பியிலேருந்து நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/5. இப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குமா அல்லது டிபெண்ட்டாக இருக்குமா? அதாவது பாக்ஸ் ஏவிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறது, பாக்ஸ் பியிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறது, இது ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குமா அல்லது டிபெண்ட்டாக இருக்குமா? ஏன்னா கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். பாக்ஸ் ஏவிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக எதை அஃபெக்ட் பண்ணாது, பாக்ஸ் பி அஃபெக்ட் பண்ணாது. அதேமாதிரி பாக்ஸ் பியிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறீங்க, அது பாக்ஸ் ஏ வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால் முதல் ப்ராப்ளம், த ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் அண்ட் டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் ஏ இஸ் 5/8, ஃப்ரம் பி இஸ் 3/5. இது நான் டிஃபெக்ட் ஐட்டம் வரதுக்கு இந்த ரெண்டும் வந்து எப்படி இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. திஸ் we already know this formula. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதான் முதல் கேள்விக்கான ஆன்சராக இருக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஐட்டம்ஸ் ஆர் நான் டிஃபெக்டிவ்? இப்போ ரெண்டாவது கேள்வி என்னென்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ் அண்ட் ஒன் இஸ் நாட்? இதில் இப்போ எத்தனை விதமான கேஸ் வரும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ் அண்ட் ஒன் இஸ் நாட்? பாக்ஸ் ஏவிலிருந்து ஒரு வேளை டிஃபெக்டிவ் ஐட்டம் வரலாம். பாக்ஸ் ஏவிலிருந்து வேணால் இது ஏன்னு எழுதிக்கலாம், இது வந்து பி. பாக்ஸ் ஏவில் டிஃபெக்டிவ் ஐட்டம், பாக்ஸ் பியில் வந்து என்ன வரலாம், ஒரு குட் ப்ராடக்ட் வரலாம். இல்லைனா ஏவிலேருந்து குட் ப்ராடக்ட் வந்துட்டு பாக்ஸ் பியிலேருந்து என்ன வரலாம், ஒரு டெஃபெக்டிவ் ஐட்டம் வரலாம். நீங்கள் இந்த ரெண்டு கேஸையுமே வந்து கன்சிடர் பண்ணணும், இந்த ரெண்டு பார்த்தையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா ப்ராபபிலிட்டியில் எல்லா பாசிபிள் ஈவெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தினுடைய ப்ராபபிலிட்டியை சேர்த்து எழுதணும். இதில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஐட்டம் இஸ் டெஃபெக்டிவ் அண்ட் ஒன் இஸ் நாட்? இதில் முதல் கேஸ் பார்க்கலாம். The probability P1 of choosing a defective item from A and a non-defective item from B is, இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். இப்போ உதாரணத்துக்கு டெஃபெக்டிவ் ஐட்டம் அண்ட் ஏவிலேருந்து அது பாக்ஸ் ஏவிலேருந்து வரது, அதே மாதிரி நான் டெஃபெக்டிவ் ஐட்டம் பாக்ஸ் பியிலேருந்து வரது, இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். அதனால் அது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணலாம், 3/8 இன்ட்டு 3/5. அதில் ட்ரீ டயக்ராமில் பார்த்தா ஒன்று உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் டெஃபெக்டிவ் ஐட்டம் பாக்ஸ் ஏவில் வந்து டெஃபெக்ட் ஐட்டம் வருதுப்பா, நான் டெஃபெக்ட் ஐட்டம் பாக்ஸ் பியிலேருந்து வருது. இந்த 3/8ஐயும் 3/5ஐயும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா அதான் வந்து P1.
இப்போ இதுவே குட் ப்ராடக்ட் வந்து ஏவிலேருந்து வருது, பேட் ப்ராடக்ட் பியிலேருந்து வருது. நான் டெஃபெக்ட் ஐட்டம் 5/8யும் 2/5யும் மல்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து P1, திஸ் இஸ் P2. இது ரெண்டாவது பாசிபிள் ஈவெண்ட். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதுனா அதான் வந்து ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். Then the probability P2 of choosing a non-defective item from A and a defective item from B is 5/8 into 2/5. இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து எழுதுனா அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ மூணாவது கேள்வி, if one item is defective and one is not, what is the probability that the defective item come from the box A? இதில் defective ஒரு முதல் ஐட்டம் டெஃபெக்டிவாக இருக்குது, அந்த ரெண்டாவது ஐட்டம் வந்து டெஃபெக்டிவ் கிடையாது. இந்த ஈவெண்ட் இது வந்து கொடுத்துருக்கூடிய கண்டிஷன். இதில் டிஃபெக்டிவ் ஐட்டம் பாக்ஸ் ஏவிலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இந்த இடத்துல பேயஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்னா, ஃபஸ்ட் ஐட்டம் டிஃபெக்டிவாகவும் ரெண்டாவது ஐட்டம் நான் டிஃபெக்டிவாகவும் அல்லது ஃபஸ்ட் ஐட்டம் நான் டிஃபெக்டிவ் ரெண்டாவது ஐட்டம் டிஃபெக்டிவ், இதுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது. இதில் என்ன மட்டும் நம்ம சேர்த்தா போதுன்னா, டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் ஏவிலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன, 9/40. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். 9/40 இது வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் ஏவிலேருந்து வருது, ஆனால் குட் ப்ராடக்ட் வந்து நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து பியிலேருந்து வருது. அது 9/40 டிவைடட் பை 19/40. இது ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 9/19ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதில் defective item from A XD the event and one item is defective and one is non defective. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கிறது. இப்போ பேயஸ் தியரம் பிரகாரம் இது மொத்த ஈவென்ட் இது டோட்டல் ப்ராபபிலிட்டி. மேலே இருக்கிறது ஏ பாக்ஸில் இருந்து மட்டும் டெஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 9/40. இது ஆல்ரெடி வந்து நோட் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தை டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் நான் டெஃபெக்டிவ் ஐட்டம் வருது, ஆனால் அது வந்து ஏவிலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டின்னு வரும்போது எங்கே பேயஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் ஒன்று இருக்குது. இதே ப்ராப்ளம் தான். பாக்ஸ் ஏ contain 8 items of which 3 are defective. Box B contains 5 items of which 2 are defective. A box chosen at randomly and an item is drawn from that box. இப்போ கொஷின் நம்பர் 2க்கும் கொஷின் நம்பர் 1க்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் திருப்பணும் போயிட்டு அந்த கொஷின் நம்பர் 1 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸ் ஏ கண்டெய்ன்ஸ் 8 items of which 3 are defective and box B contains 5 items of which 2 are defective. A box chosen at randomly and an item is drawn from that box. இப்போ அதாவது பாக்ஸ் ஏவிலையும் ஐட்டம்ஸ் இருக்குது, பாக்ஸ் பிலையும் ஐட்டம்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன், போன ப்ராப்ளம் 1ல் ஒவ்வொன்றுத்துலேருந்து ஒரு பொருள் எடுத்தேன். ஆனால் இப்போ இதில் ஏதாவது ஒரு பாக்ஸை நான் முதல்ல எடுக்கணும், எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு பொருளை எடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா இந்த ப்ராப்ளமே டோட்டலாக அதனுடைய கான்செப்டே சேஞ்ச் ஆகிடும். இதனுடைய ட்ரீ டயக்ராம் எப்படி வரும்னா, முதல்ல நான் பாக்ஸ் ஏவை சூஸ் பண்ணணுமா அல்லது பாக்ஸ் பியை சூஸ் பண்ணணுமா? ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாக்ஸை தான் நான் எடுக்கணும். ஏன்னா இது ரேண்டம்லி சூஸன் 1 பாக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாக்ஸ் ஏவை சூஸ் பண்ணணும். அது மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாக்ஸ் ஏவில் எத்தனை இருக்குது, டெஃபெக்டிவ் ஐட்டம் 3/8. இந்த டயக்ராம் வந்து மாறாது. நான் டெஃபெக்டிவ் ஐட்டம் வந்து 5/8, டெஃபெக்டிவ் ஐட்டம் 2/5, அடுத்து நான் டெஃபெக்டிவ் ஐட்டம் 3/5. இது மாறாது. மற்ற எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இதில் முதல் கேள்வி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார் டெஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் சூசன்? நான் அந்த பாக்ஸிலிருந்து ஒரு ஐட்டம் எடுத்து அது டிஃபெக்டிவாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன? இப்போ டெஃபெக்டிவ் ஐட்டம் பாக்ஸ் ஏவிலேருந்து வரதுக்கான பாத் வந்து 1, பாக்ஸ் பியிலேருந்து வரதுக்கான பாத் வந்து 2. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிஃபிகேஷன் 1/2 × 3/8, 1/2 × 2/5, 1/2 × 3/8. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சிம்பிள் தான், 31/18 கிடைக்கும். இப்போ ரெண்டாவது கேள்வி, த ப்ராபபிலிட்டி ஃபார் டிஃபெக்டிவ் ஐட்டம் சூசன் ஃப்ரம் த பாக்ஸ் ஏ. ஒருவேளை நீங்கள் பாக்ஸ் ஏவை எடுத்து அதிலேருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இந்த இடத்துல பேயஸ் தியரம் வந்து அப்ளை ஆகும். கீழே இருக்கிறது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இது ஆல்ரெடி வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியில் இது வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் ஏவிலேருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. இது ஏ. இது வந்து பியிலேருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ எது தேவைன்னா ஏலேருந்து மட்டும்தான் கேட்டுருக்காங்க. இந்த குவான்டிட்டியை மட்டும் மேலே எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய வேல்யூவால் அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இருக்கும் 15/31. இப்போ தெரியுதுங்களா, ஒரு வார்த்தை மாறினாலே அந்த ப்ராப்ளத்தினுடைய என்டையர் கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆகும். போன ப்ராப்ளத்தில் ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் ஒவ்வொரு பொருள் எடுத்தோம், அது இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கான ட்ரீ டயக்ராம் இது மாதிரி வரும். நீங்கள் முதல்ல ஒரே ஒரு பாக்ஸை தான் சூஸ் பண்ணணும், அதிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதுக்கான ட்ரீ டயக்ராம் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். அடுத்தது, the probability that 3 men hit a target are respectively 1/6, 1/4 and 1/3. each shoot once at the target. ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து டார்கெட்டை ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/6, 1/4 and 1/3. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் ஹிட்ஸ் த டார்கெட். அவங்க ஷூட் பண்ணும் பொழுது கரெக்டாக ஒருத்தர் மட்டும்தான் அந்த எய்மை ஷூட் இருக்கணும், மற்றவங்க 2 பேர் வந்து என்ன அதை வந்து ஷூட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு வேளை ஏ கரெக்டாக சுட்டுட்டு பியும் சியும் சுடாமல் போகலாம். ஒரு வேளை பி கரெக்டாக சுட்டுட்டு ஏவும் சியும் கரெக்டாக அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாமல் போகலாம். அடுத்தது சி கரெக்டாக ஷூட் பண்ணிவிட்டு ஏவும் பியும் அந்த டார்கெட்டை ஷூட் பண்ணாமல் போகலாம். இப்போ இந்த 3 கேஸையுமே நம்ம எடுத்து என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இதில் கன்சிடர் த ஈவெண்ட் ஏ ஃபர்ஸ்ட் மேன் ஹிட்ஸ் த டார்கெட் and B the second man hits the target and C is the third man hits the target. Probability of A வந்து 1/6, probability of B வந்து 1/4, probability of C வந்து 1/3. 3 A1s are independent. என்ன கண்டிப்பாக இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த கர்ணனையும் அர்ஜுனனையும் ஒரு எய்மை டார்கெட் பண்ணி அம்பு வெட்டத்தை அவங்களுக்கு காமிச்சிருக்குன்னா அது வந்து என்ன, அது கண்டிப்பாக வந்து ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி A காம்ப்ளிமெண்ட் வந்து 5/6, probability of B complement வந்து 3/4, probability of C complement வந்து 2/3. probability of A complement, probability of B complement, probability of C complement எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், 1 minus probability of A. இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ கரெக்டாக ஷூட் பண்ணிவிட்டு பியும் சியும் ஷூட் பண்ணாமல் போகிறது. அடுத்தது செகண்ட் கேஸ் பி மட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு, ஏவும் சியும் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணலை. தேர்ட் கேஸ் ஏவும் பியும் ஷூட் பண்ணலை, சி மட்டும் ஷூட் பண்ணுறாரு. இது எல்லாமே என்ன ஈவெண்ட்டுனா இண்டிபெண்ட் ஈவெண்ட். இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது பழைய ஃபார்முலா. ஏ இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா ஏவும் பி பாரும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டில் போய்ட்டு அந்த ஃபார்முலா செக் பண்ணி பாருங்கள். ஏவும் பியும் இண்டிபெண்ட்னா ஏ பார் பி பார் இண்டிபெண்ட், ஏ பார் பி இண்டிபெண்ட், ஏ பி பார் இண்டிபெண்ட். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒவ்வொன்றத்தையும் இதை மல்டிஃபிகேஷன் இதெல்லாம் இண்டிபெண்ட் ஈவெண்ட்னாலே இது வந்து மல்டிஃபிகேஷன் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, இது ஒவ்வொன்றுத்தையும் மல்டிஃபிகேஷனில் எழுதலாம். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவாக அதனுடைய ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் வந்து 3/4, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட் 2/3. இதேமாதிரி மற்ற எல்லா ஈவெண்ட்டுக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணி இதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இதை நீங்கள் கால்குலேட்டர் கூட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 31/72 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. கரெக்டாக ஒரே ஒருத்தர் மட்டும் டார்கெட்டு ஷூட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இஃப் ஒன்லி ஒன் ஹிட் த டார்கெட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன். ஒருவேளை ஒரே ஒருத்தர் சுட்டுருக்கிறாருன்னா அது முதல்ல, அதாவது ஏங்கிறவர் வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன. இந்த ப்ராப்ளத்தை எப்படி இது பண்ணணும், அதே சேம் இது மொத்தத்தையும் கீழே எடுத்து எழுதிடணும். அதுக்கான ஆன்சர் வந்து 31/72. எந்த குவான்டிட்டி மட்டும் இருக்குங்களா 1/6, 3/4 into 2/3, இது வந்து ஏ மட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஏ மட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. அந்த வேல்யூவை எதனால் டிவைட் பண்ணுறீங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டினால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து ஏ வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஆன்சர் வந்து 1/12. அதை அப்படியே எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்தது, the probability that a man will live 10 more years is 1/4 and the probability that his wife will live 10 more years is 1/3. Find the probability that
both will be alive in 10 years. At least one will be alive in 10 years. Neither will be alive in 10 years. Only the wife will be alive in 10 years. இதில் ஒரு கணவனும் மனைவியும் உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா கணவன் உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/4, மனைவி உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/3. இதில் முதல் கேள்வி, போத் வில் பி அலைவ் இன் 10 இயர்ஸ். ஒரு வேளை 2 பேருமே உயிர் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ 2 பேருமே உயிர் வாழ்வதுன்றது வந்து என்ன ஈவன்னா இண்டிபெண்ட் ஈவன். அதனால் அந்த 2 ப்ராபபிலிட்டி வந்து என்ன பண்ணலாம், மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதலாம். அடுத்த 2வது கேள்வியில் அட்லீஸ்ட் ஒன் வில் பி அலைவ் இன் 10 இயர்ஸ். ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ, இந்த வார்த்தை தான் முக்கியம், கணவனோ அல்லது மனைவியோ உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன? இப்போ என்ன யூஸ் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1/2 வந்து கிடைக்கும். அடுத்தது 3வது கேள்வி, நெய்தர் வில் பி அலைவ் இன் 10 இயர்ஸ். ஒரு வேளை 2 பேருமே உயிர் வாழாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன? இப்போ என்ன பண்ண, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதணும். ஏன்னா அதுவுமே வந்து என்ன ஈவெண்ட், அது இண்டிபெண்ட் ஈவெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட், இவங்க 2 பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதிடணும். அடுத்தது லாஸ்ட் கேள்வி, ஒன்லி த ஒய்ஃப் வில் பி அலைவ் இன் 10 இயர்ஸ். மனைவி மட்டும் உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி என்ன? மனைவி உயிர் வாழ்ந்து ஒருவேளை கணவன் உயிர் வாழாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, இது வந்து என்ன ஈவெண்ட்னா அது இண்டிபெண்ட் ஈவெண்ட். மனைவி மட்டும் உயிர் வாழ்றது, கணவன் வந்து ஒருவேளை 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவர் ஒரு வேலை இல்லாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா 1/4ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இது மாதிரி மற்ற ப்ராப்ளம்லாம் வந்து பேஸ் தியரமில் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசன்.